ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நேற்று டிஎம்கேயோட ஆதரவாளர் அப்படிங்கிற பேரில் பொன்ராஜ் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா டிவிக்கில் உள்ள பெண்களை ரொம்ப தரக்குறைவாக அனாதரையாக விமர்சிந்தார்ல. அதுக்கு பதிலடியாக நம்ம வந்து பதிலடி தாக்குதல் கொடுத்துருந்தோம். அதுக்கு அப்புறமும் அந்த ஆள் பார்த்தீங்கன்னா இந்த ஏபிடி நாடு அப்படிங்கிற சேனல்லேருந்து அவர்கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லி மன்னிப்பு கேட்க மாட்டேன், நான் திமிராக தான் பேசுன்னு சொல்லி ரொம்ப கெத்தா அவங்கள சென்னை பட்சா தான் பேசுகிறோம்னு ரொம்ப திமிர்த்தனமாக பேசியிருந்தாரு. ஸோ அதுக்கு ரெண்டாவது ஒரு காணொலி போட்டு நம்ம அவரை விமர்சனம் பண்ணி அதே நேரத்தில் டிவிக்கேயோட வழக்கறிஞர் பிரிவுலாம் என்னதான்ப்பா பண்ணுறீங்க? தொடர்ந்து இப்படி ஒவ்வொருத்தனா கிளம்பி வரேன். ஏற்கனவே டிஎம்கே சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி ஆபாச பேச்சாளர் உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் எஸ்வி சேகர், இப்படி எல்லாருமே தொடர்ந்து ஒரு மாதிரி பேசிட்டு இருக்கும்போது இதை இப்படியே கடந்து போகிறது சரியா? யாரும் நக்கி கோபால் பார்த்தீங்கன்னா கதை திரைக்கதை வசனம்லாம் எழுதி அவருடைய புத்தகமாக வெளியிடுறாரு. ஸோ நீங்கள் இப்படி அமைதி காத்துட்டு இருக்கீங்க, இவர் கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்ம அதில் வந்து கேட்டிருந்தோம். ஸோ நம்ம அந்த வீடியோ எடிட் பண்ணி நம்ம அப்லோட் பண்ணுற டைமில் தமிழை வச்சுக்கிறது தலைவர் விஜய் அவர்களே டேரெக்டாக டிஜிபி ஆஃபீஸ் போயிட்டு கம்ப்ளைண்ட்டாக இந்த பொன்ராஜுக்கு எதிராக கொடுத்துருக்காரு. ஸோ இதை வந்து வரவேற்கிற ஒரு நல்ல விஷயம். ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் இதுக்கு விஜய் அவர்களே இறங்கி வந்து இந்த ஒரு ஆளுக்கெல்லாம் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. அவங்க கட்சி வழக்கறிஞர் பிரிவே அனுப்பியிருக்கலாம். இல்லாட்டினா ஆதவர்ஜனா இல்லை புஷியானந்த் அவர்களே நேரடியாக டிஜிபிக்கு போய் சொல்லிட்டு கட்சி சார்பாக ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க வச்சிருக்கலாம். ஆனால் விஜய் அவர்களாவே நேரடியாக போகிறது பார்த்தீங்கன்னா இது எலெக்ஷன் டைமு, அது இல்லாமல் ஒட்டுமொத்த கட்சியுள்ள பெண்களையுமே தவறாக பேசுகிறான் அப்படிங்கிற நோக்கத்தில் நம்ம போனால் இது கரெக்டாக இருக்கும், இது ஒரு வேல்யூவாக இருக்கும், ஒரு முச்சுப்புள்ளி வச்ச மாதிரி இனிமேல் எவனுக்கும் பேசுறதுக்கு அந்த இது வராது அப்படிங்கிற நோக்கத்தில் அவர் பேருப்பார் நினைக்கிறேன். எனிவே அதை பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன தோணுச்சுன்னு கேட்டிங்கன்னா, அதாவது எனக்கு ஒரு பிரச்சனை நான் போயிட விட்டுட்டு போயிடும்டா, ஆனால் என் கட்சியில் உள்ள என்னுடைய தங்கச்சிமார்கள் என்னுடைய தாய்மார்களுக்கு ஒரு பிரச்சனைனா நான் முதலாக களத்தில் இறங்குவேன் அப்படிங்கிற மாதிரி அது சொல்லாமல் சொன்ன மாதிரி இருந்துச்சு. இது நிறைய எதிர்கட்சிகளுக்கு பயங்கரமாக வயிறு எரியும். சரி, இப்போ நம்ம அது விமர்சனத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை கொண்டு சொல்லணும். அதாவது நேற்று நம்ம வீடியோவில் ஒரு கமெண்ட் ஒன்று பார்த்தேன். எப்பயுமே இந்த நெகட்டிவாக வர கமெண்ட்டுக்கு நம்ம பள்ளி கொடுக்க மாட்டோம். ஆனால் சில விஷயங்கள் நம்ம படித்து பார்க்கும்போது அவங்க ஏதாவது மனசார்த்தமாக பேசியிருந்தாங்கன்னா அதுக்கு நான் பதில் சொல்ல நினச்சேன்னா பதில் சொல்லுவேன். நான் கமெண்ட்டில் பதில் சொல்ல கிடையாது. ஸோ இந்த வீடியோவில் சில இதுக்கு நான் பதில் சொல்லுவேன். அப்படி தான் இவங்களுக்கும் பதில் சொல்கிறேன். அதாவது ஸ்வீட்டி அப்படிங்கிற ஒரு நேம் வந்து வந்துச்சு. சகோதரியாக தான் இருக்கணும். என்னென்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம விஜய் வந்து 2 மணி நேரத்தில் விமர்சனம் பண்ணியிருந்தோம். ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த நிகழ்வு இல்லை. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மனசை ரொம்ப காயப்பட்டு நினைக்கிறேன். நிறைய பேர் காயப்பட்டுச்சுல, அதில் இவங்களும் ஒருத்தனுச்சுங்க. ஸோ இது வந்து அவங்க பேசுகிற விதத்தை பார்க்கும்போதே நம்மளுக்கு சிரிப்பு தான் எனக்கு. சரி, அவங்க வந்து ஒரு மாதிரி அதாவது பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க மேலே ரொம்ப அன்பு வச்சா அந்த சண்டை போடுவாங்க, அந்த மாதிரி அவங்களும் ஒரு உரிமையில தான் நம்ம சண்டை போடுறாங்க. என்ன கேட்டிங்கன்னா, வாய்க்குன்னு எதனாலும் பேசக்கூடாதுண்ணா, பார்த்தீங்களே என்னங்க என்ன நேற்று எங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நேரடியாக டிஜிபி அளவுக்கு போயிட்டாரு, இப்போ என்ன சொல்கிறீங்க, அன்றைக்கி அவ்வளோக்குள்ள விமர்சிங்க, அதாவது அவசரப்பட்டு பேசாதீங்க அப்படி இப்படின்னு ஒரு கமெண்ட் வந்துருச்சு. அதை பார்த்த உடனே சிரிச்சா ரசித்தேன். சரி, ஒரு சின்ன விளக்கம். தங்கச்சிமா, இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நேசிக்கிறீங்க, அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரட்சகரா நம்ம வந்து காக்க வந்திருக்காரு அப்படிங்கிற தோணத்தில் அளவு கடந்து அனுபவிக்கிறனால நீங்கள் அவரை வந்து பண்ணுற எந்த ஒரு தப்பும் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்க, அவர் நேரில் பார்க்குறீங்க. நாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யதார்த்தமாக ஒரு ப்ராக்டிக்கலாக விஜயாவில் ஒரு மாற்றத்தை கொடுக்க போகிற ஒரு அரசியல்வாதி அந்த ஸ்தானத்தில் நம்ம பார்க்குறோம். ஸோ அப்படி பண்ணும்போது அவர் நல்லது பண்ணால் நல்லதுன்னு சொல்ல போகிறேன், தப்பு பண்ண தப்பு சொல்ல போகிறது. என்னுடைய மனசாட்சி இப்படி தான் பேசுகிறேன். ஓகேவா? அன்னைக்கு அவர் பண்ண தப்பு, இப்பவுமே எனக்கு தப்பு தான். இப்போ அவர் பண்ணுற விஷயம் நல்லது, அவர் பண்ணுற விஷயங்களை பொறுத்து நான் விமர்சிக்க முடியும். நாளைக்கு ஏதாவது தப்பு நடந்தால் நம்ம தப்புனா தப்புன்னு சொல்ல போகிறோம். ஓகேவா? அதாவது நீங்கள் பார்க்குற கண்ணோட்டம் வேறு, நான் பார்க்குற கண்ணோட்டம் வேறு, அவ்வளோதான். ஓகேவா? சரி, இதான் சொல்லணும்னு நினச்சேன், சொல்லியாச்சு. ஓகே, இப்போ நம்ம அந்த விமர்சனத்துக்கு போகலாம். அதாவது நம்ம யாருக்கு ஒரு பயிற்சி கொடுக்க போகிறோம் கேட்டிங்கன்னா, நாம் தமிழ் ஷார்ட் டைம் மேக்ஸிமம் அந்த ஷார்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா பயிற்சி கொடுக்கக்கூடாது, அவங்க வீட்டிலாம் பார்க்கறது கிடையாது. ஆனால் ரீசெண்டாக ஏதாவது ஷார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாகி அது நம்மகிட்ட படும்போதில்லை அவன் ரொம்ப யோக்கியமாக சில விஷயங்களை பேசும்போது நம்ம அதுக்கு பயிற்சி கொடுக்காம இருக்க முடியல. என்னன்னு கேட்டிங்கன்னா, நேற்று இப்போ இந்த சம்பவம் நடந்துச்சுல்ல, இந்த துமுறு எடுத்து போய் இந்த அநாகரிகமாக இந்த பொன்ராஜுங்கால் பேசுனதுக்கு முட்டு கொடுத்து அவன் வீடியோ போட்டிருக்கான். அவன் வந்து இப்போ என்ன நடந்தாலும் விஜய்க்கு எதாவது பேசணும் முடிவு பண்ணிட்டான். அவன் யோக்கியாலாம் கிடையாது. ஸோ அதில் அவன் பேசின வார்த்தைகள் என்னன்னு கேட்டிங்கன்னா, இல்லை ரொம்ப யோக்கிய மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பொன்ராஜ் பேசணுன்னா இவ்வளோ வாரீங்க, அவர் என்ன தப்பாக சொல்லிட்டாரு, அதாவது எனக்கு என் புருஷனோட விஜய் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லும் போதும், அதாவது நான் வந்து பொண்டாட்டியே கூட போவேன் அப்படின்னு சொல்லும் போதும் அந்த பெண்களை சாதாரணப்பட்ட ஒருத்தர் பொது வெளியில் பார்க்கும்போது எப்படி தோணும் அவருக்கு, அப்படி தானே கேட்க தோணும். இப்போ மற்ற கட்சியில் உள்ளவங்க யாராவது பார்த்தீங்கன்னா, இப்போ எங்கள் கட்சியில் சீமான் இருக்காரு, அண்ணன் கூப்பிடுவாங்க, தலைவர்னு சொல்லுவாங்க. இப்போ அன்புமணி இருக்காரு, அவர் அண்ணன் சொல்லுவாங்க. இல்லை இப்போ ஏடிஎம்கே டீம் கட்சியில் ஸ்டாலின் அவரில் அண்ணன் சொல்லுவாங்க. அப்போ இப்படி தானே சொல்லுவாங்க. அது எப்படி பொண்டாட்டியே போன ஒருத்தர் சொல்ல முடியுமா, நான் லவ் பண்ணுறேன் அப்படின்லாம் எந்த கட்சியும் சொல்ல மாட்டாங்க. அப்படி இவ்வளோ தற்கொலைத்தனமாக ஒரு மாதிரி அலைஞ்சிங்கன்னா அப்படி தானே கேட்பாங்க அப்படிங்க. நான் லூசு போயில உனக்கே தெரிய வேண்டாமா, மற்றவங்கெல்லாம் அரசியல்வாதியாக தான் மட்டும்தான் அவங்கள பார்த்தாங்க. இவர் ஒரு நடிகராக இருக்காரு, ஒரு பரிச்சயமான நடிகர். இப்போ உங்கள் வீட்லையும் சரி எல்லா வீட்லையுமே ஒரு நடிகரை வந்து பார்த்தீங்கன்னா மானசீகமாக அவங்க ஏஜ் செட்டில் ஒரு நடிகரை பார்த்துட்டு வரும்போது அவங்க அதாவது எப்பவுமே நம்ம கனவு உலகத்தில் நம்ம எப்படி ஒரு ஆள் இருக்குன்னு நினைக்குமோ அதே மாதிரி திரைப்பட காட்சியில் வரும்போது அவங்க மேலே ஒரு ஈர்ப்பு வரும் சாதாரணமாகவே. அது வந்து மானசீகமாக எல்லா பெண்களும் ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஏஜில் உள்ளவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு விருப்பமாக நல்லா பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி மானசீகமாக சொல்லுவாங்க. ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ் இருக்குது, இன்னொரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா வயதுக்கு குறைஞ்சவங்கன்னா நான் அண்ணனா பார்க்குறேன். ஸோ இப்படி ஒவ்வொரு பிரிவிலும் அவர் ஒரு நடிகராக இருந்தனால அவர் மேலே அந்த கிறிஸ் இருந்துகிட்டே வந்துச்சு. ஸோ இப்போ அவர் ஒரு அரசியல் கட்சி தலைவராக ஆரம்பிச்சுட்டு வந்த உடனே அவங்களுடைய அந்த
மனசுல இருக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்துற ஒருத்தருக்கும் ஒரு மாதிரி வெளிப்படுத்துறாங்க. அதுல அந்த பொண்ணு நான் பொன்னாட்டியை கூட போனது ரொம்ப தப்பான ஒரு வார்த்தை தான். அது யாருமே மறுக்கல. அதுக்காக சப்போர்ட் பண்ணிட்டு யாரும் வரல. ஆனா அதுக்காக நீங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒட்டுமொத்த கட்சியில் உள்ளவங்களும் விபச்சாரம் சொல்றது ஏத்துக்கிற மாதிரியா இருக்கு. இல்ல நீ என்னமோ பெரிய யோக்கியம் இருக்க. இதுல இன்னொன்னு கேட்கறான் சாட்ட. அதாவது நீங்க இவ்வளவுக்குள்ள இப்போ வந்து தப்பா பேசிட்டாலும், அதாவது பெண்கள் தப்பா பேசினாலும் பயங்கரமா போர் கொடுத்துக்கிட்டு வாரீங்களா உங்க கட்சியில இருந்து எல்லாரும். இதே மாதிரி உங்க கட்சியில உள்ள ஒருத்தன் எங்க கட்சியில உள்ள பெண்களை எவ்வளவு தரைக்குறை விமர்சிக்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்விட்டர் அக்கௌண்ட் எடுத்துக்கொண்டு போடுறான். மைக்கேல் அப்படிங்கிற ட்விட்டர் அக்கௌண்ட். அவன் வந்து பாத்தீங்கன்னா அவங்க கட்சியில உள்ள நிர்வாகி ஒருத்தவங்க இருக்காங்களா, அவங்கள வந்து பாத்தீங்கன்னா கடுமை விமர்சனம் பண்ணி கொச்சையா பேசியிருக்கான். ஏண்டா நான் கேட்கிறேன் சாட்டைகிட்ட, எங்கேயோ ஒரு மூணாம் தர ஒருத்தன் விஜய் போட்டா வச்சுக்கிட்டு அவன் பேசுற விஷயத்துக்கெல்லாம் கட்சி பொறுப்பாக முடியுமா, இல்லை விஜய் பொறுப்பாக முடியுமா? என்னடா பேசுறீங்க? ஆளாளுக்கு நிறைய பேர் நாம வந்து நேற்று இந்த ஷார்ட்ஸ் வீடியோ போட்டோம், அதில் கூட இப்படி தான் கமெண்ட் போட்டிருக்கானுங்க. உங்க கட்சியில் உள்ள அந்த கட்சியில் உள்ள மட்டும் வைக்காம பேசுறான், அவன் எப்படி பேசுறான், இவன் எப்படி பேசுறான். நான் கேட்குறேன், ஒரு மூணாந்தரமா ஒரு ட்விட்டரை கொண்டு சமூக வலைதளங்களில் ஒரு கருத்து கமெண்ட்ல போடுறது. இப்போ நம்ம ஒரு வீடியோ போட்டோம்னா 1008 கமெண்ட் வருது. அவன் தெரிஞ்ச இதில் ஃபேக் ஐடியில் என்னெல்லாமா போடுறான். அவனுக்குலாம் போய் சண்டை போட்டா இருக்க முடியும்? இல்லை அவனுக்கு பள்ளி கொடுத்துக்க முடியுமா? அதெல்லாம் வந்து ஒரு கட்சி பொறுப்பேற்றுக்க முடியுமா? விஜய் போட்டாவை 1000 பேர் வச்சுருக்காங்க. எதிராளிகள் கூட விஜய் போட்டா வச்சுட்டு என்னெல்லாமா ஃபேக்காக வந்து கிரியேட் பண்ணுறான். முதல்ல ஒரு ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை நீ புரிஞ்சுக்கணும். ஒரு கமெண்ட்ல ஒருத்தன் ஒரு இதை போடுறதுக்கும், ஒரு ட்விட்டரில் ஒரு அக்கௌண்ட் ஒருத்தன் வந்து போடுறதுக்கும், ஒருத்தன் பொதுவெளியில் உட்காந்துக்கிட்டு நேரடியாக மீடியாவில் வந்து பார்த்தீங்கன்னா அபத்தமாக ஆபாசமாக இப்படி பேசுறதுங்கிறது ரெண்டும் ஒன்றான்னு கேட்குறேன். ஏன் விஜய் கட்சியிலேருந்து யாராவது ஒருத்தவங்க இப்படி பொதுவெளியில் உட்காந்துக்கிட்டு இல்லை மேடைகள்லையோ இப்படி யாராவது உங்கள் கட்சி பண்ணுங்க தவறாக பேசியிருக்காங்களா? ஒரு வீடியோ காட்டு. நீ இவ்வளோக்குள்ள யோக்கியம் பேசுறியே, நீ முதல்ல யோக்கியனா? நீ அதாவது சொல்கிறான், அதாவது பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ரொம்ப அபியூசர், மற்ற எல்லாரும் தவறாக பேசுவாங்க, யாராக இருந்தாலும் விட மாட்டாங்க. அஜித் ஃபேமிலி எப்படி பேசியிருக்காங்க, என் ஃபேமிலியை பேசியிருக்காங்க, எங்கள் அண்ணன் ஃபேமிலி பேசியிருக்காங்க. டேய் இதெல்லாம் அதிகாரப்பூர்வமாக வெளியில் பேசிட்டு இருக்குது திமுக காரங்க. நீ வேணா பாரு, யூடியூப் பிரிட்டிஷன் ஒருத்தர் இருப்பான், அவன் சேனலே போய் பாரு. உங்கள் அண்ணன் குடும்பத்தை இன்னுமே டிரைவர் தான் காரை ஓட்டிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி கொச்சையாக விமர்சிச்சது யூடியூப் பிரிட்டிஷ். நீ முதல்ல மோதலும் விமர்சிக்கணும், யூடியூப் பிரிட்டிஷ் தான் நாக்கப்படுக்கமே கேட்கணும், இல்லை அவனுக்கு எதிராக வழக்கு தொடக்கணும். நீங்க கொடுக்கல, நீங்க கடந்து போயிட்டு இருக்க. நீ கேட்க உனக்கு இது பழக்கம் இருக்கா? நீ அப்படி தான் பேசுற. ஏன்னா நீ வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோவில் பேசுறது எவ்வளோக்குள்ள பரவிட்டு, நீ வெளியில ரஜினிகாந்த் வந்து அரசியலுக்கு வரும்போது அவருடைய குடும்பத்தை அவருடைய மகளை கொடுத்து எவ்வளோக்குள்ள அநாகரிகமாக பேசியிருக்க. அதை விட கொடுற என்ன கேட்டீங்கன்னா, ஏண்டா நீ இருக்கிற இங்க வந்து நீ வந்து கட்சி ஆரம்பிக்க, ஒன்று எங்க தாத்தா தப்பு பண்ணிருக்கணும், இல்லை உங்க ஆத்தா தப்பு பண்ணிருக்குன்னு சொல்லி ரொம்ப அநாகரிகமா கொச்சை விமர்சனம் பண்ணி ரஜினிகாந்த் கீழ்த்தரமா பேசியிருக்க. நீ வந்து பார்த்தனா எதை தூக்கிட்டு வராம பாருங்களேன். விஜயவர்கள் கட்சியில் உள்ள பெண்களை ரொம்ப அவதரா ஒருத்தன் பொதுவெளியில் பேசுறான். அதுவும் ஒருத்தன் ட்விட்டர் அக்கௌண்ட்ல ஒருத்தன் பேசுறானா, அதுவும் முகம் தெரியாம விஜய் அவருடைய போட்டோ வச்சுட்டு, அவன் ஒரிஜினலாக போட்டோ வைக்கல, அவன் ஃபேக் ஐடியில் உட்காந்து போடுறான். ஸோ ரெண்டும் ஒன்றாகுமா? என்ன சொல்றேன்னு தெரியல. அதாவது இந்த விஷயத்துல எது கிடைச்சாலும் விஜய்க்கு எதிராக பேசணும். இப்போ நான் கேட்குறேன், நல்லா நீங்கள் பார்க்கணும், எத்தனை பேர் இந்த வீடியோ கண்ணில் பார்த்தீங்கன்னு தெரியல. இவருடைய அண்ணன் இருக்கார்ல சீமான் அவர்கள், இப்போ வந்து பிரச்சாரம் பண்ணுறது. அவர் பிரச்சாரம் பண்ணுறதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்கள மாதிரி விமர்சிக்கல. சில பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு 10 பேர் தான் கூடுறாங்க, 2 பேர் தான் கூடுறாங்க, இதெல்லாம் ஒரு கூட்டமா, எங்கள் அண்ணன் தான் கூட அப்படிங்கிறது கம்பேர் பண்ணி போடுறாங்க. நான் அது தவறாக பார்க்கல. ஏன்னா அவர் 10 பேர் கூடினாலும் 2 பேர் கூடினாலும் சீமான் அவர்கள் அந்த போராட்ட குணத்தோடு அவர் போராடுறாரு, அவர் ஏதோ ஒரு நோக்கத்தில் போராடுறப்பா, அவர் உழைக்கிறாரு அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். ஆனால் அந்த கூட்டத்தில் அவர் என்ன பேசுறான்னு ஒன்று இருக்குது. அப்போ கூட போயிட்டு மேக்சிமம் நீங்கள் டிஎம்கே தாக்காம விஜயவரில் குறை சொல்றது, ஒரு அடிகே கூத்தாடி நாட்டாடலாமாங்கிற அதே இதில் விஜய் தாக்குறது மட்டும் தான் ஒரு குறிக்கோளாக இருக்குது. அந்த இடத்துல இன்னைக்கு அதுக்கு பதிலடியாக நேற்று ஒரு வீடியோ கண்ணில் பார்த்தேன், 2 பெண்கள் சராமரியா சீமான வறுத்து எடுத்திருக்காங்க. கரெக்டான ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. என்ன நீங்கள் இப்போ இதே பேசிட்டு இருக்கீங்க, 2 வயசு பெண்ணை பாலியல் குற்றம் பண்ணியிருக்கான், அதை பற்றி ஒரு நாளாவது நீங்கள் பேசுங்க, அதை பற்றி பேசுங்க, அதை பற்றி பேசாமல் மற்ற எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு நறுக்குன்னு அந்த பெண்கள் கேட்டிருக்கு. ஸோ எனக்கு அதை பார்க்கும்போது நம்முடைய பெண்கள்லாம் பரவாயில்லையப்பா, அதாவது கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்களே அப்படிங்கிறது ஒரு சந்தோஷம் தான். கரெக்டாக கேட்டிருக்காங்க. உண்மையிலேயே சீமானவர்களை முதல் குறிக்கோளை எதிர்க்கணும். டிஎம்கே பண்ணுற அட்டுழியங்கள் அந்த ஆட்சி உள்ள பண்ண அதை தான் எடுத்து பேசணும். சாட்டை போகிற இடம்லாம் என்ன பேசுகிறான், விஜயை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். விஜய் கட்சி நடக்கிற அந்த இதே மாதிரி எல்லாத்தையும் விஜய்க்கு எதிராக தான் பேசிகிட்டு இருக்கீங்க, டிஎம்கே ஆட்சியை பற்றி பேசலை. அப்போ உங்களுடைய நோக்கம் எதுவாக இருக்குது? நீங்கள் எதுக்காக கட்சி ஆரம்பிச்சு வந்தீங்க? ஏன்னா ஈழத்தில் தமிழர் கொல்லப்படும் போது டிஎம்கே தானே எங்கள் ஆட்சியில் இருந்துச்சு, ஏன்னா விஜய் எங்கள் ஆட்சியில் பார்த்துட்டு இருந்தாரு. இல்லை கேட்க என்னடா இது இருக்கு? உங்களுடைய நோக்கம் தெளிவாக இருந்தால் உங்களுடைய கேட்டவன்னு சொல்லுவானுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இவங்க வந்து அவங்கள்ட்ட ஒரு கொள்கையாக இருக்குது, இவங்கள்ட்ட கொள்கையே இல்லை. இங்கே எல்லாரும் கொள்கையை வச்சு அந்த ஆளை தூக்கி நிப்பாட்டிங்க எல்லாத்தையும். அதை விட அந்த மனுஷன் ஏதாவது பண்ணணும்னு ஆரம்பிக்காரு. உன்னால் முடிஞ்சது நீ பண்ணு, உங்கள் கட்சிக்காரங்க உங்களுடைய கொள்கையை கோட் பண்ணி எடுத்து வைங்க, உங்களோட ப்ளஸ் தான் எடுத்து வைக்கணும். நான் வந்து அதை பண்ணுறேன், அதை தூக்கியப்போ அப்படி இல்லையா மற்றவங்களுடைய எதிர்ப்பை காட்டணும், மற்றவங்க பண்ண தப்பை காட்டணும். இதுக்கு முன்னாடி ஆட்சி ஆண்டவங்க எல்லாரும் பண்ண தப்பையும் எடுத்து வை. அவர் இன்னும் ஆட்சி ஆள் இல்லை, உன்ன மாதிரி ஃப்ரெஷ்ஷு தானே அவரும். அதாவது நீ அவரை விமர்சிக்கலாம், போகிற போக்கில் உங்களுக்கு எதாவது விமர்சனம் வச்சா நீங்கள் விமர்சனம் வைக்கலாம். ஆனால் முழு நேரம் விமர்சனம் விஜய்க்கு எதிராக பண்ண என்னடா லூஸ் திறம்பா இருக்குது, இல்லை எனக்கு புரியல.
அதாவது எனக்கு தெரிஞ்சு நாம் தமிழர் கட்சிக்கு நடுநிலைமையா இருந்து பார்க்குறவங்க சில பேர் ஓட்டு போலான்னு நினைப்பாங்கல்ல, அவங்க கூட நீங்க பண்ற விஷயங்களால சரிப்படைஞ்சு இவனுக்கு என்ன இவன் சம்மந்தம் இல்லாம விஜயே 24 மணி நேரம் கழிச்சு நடக்காங்க ஏன் அப்படிங்கிற கோவம் ஏற்படும். ஸோ ஓட்டு போடாம போயிடுவாங்க நீங்க பண்ற கூத்துக்களை பார்க்கும்போது. அதாவது ஒரு நேரம் சொல்லலாம் இல்லப்பா அவரை பத்தி அந்த அவங்க ஏதாவது விமர்சனம் வைக்கும் போது அவங்க கட்சியிலிருந்து வரும்போது அது சார்பா ஒரு விமர்சனத்தை வச்சுட்டு கடந்து போகலாம். ஆமா இவங்ககிட்ட பாத்தீங்கன்னா கொள்கை தெளிவில்லை அப்படி அதோட முடிச்சிடும். ஆனா எப்ப பார்த்தாலும் மேடையாருனாலும் விஜயே எப்படி தொங்குனா என்ன இருக்குன்னு கேட்கறேன். நீங்க யாருக்கு எதிராக அரசியல் பண்ணுமோ அதை பண்ணுங்க முதல்ல. அதை விட்டுட்டு இப்படி அதாவது இவங்களுக்கு என்ன கேட்டீங்கன்னா ஒரு வச்சுருவார். அதாவது நாங்கள் வந்து இப்படி தான் தமிழ் தேசியம் கட்டி எழுப்பிட்டு வரும்போது அப்படியே ஒரு சினிமா இதாக புகழை கொண்டு வந்து அப்படி கலைச்சிடறாங்க. இப்படி தான் நாங்கள் அப்போ ஆரம்பிச்சு வரும்போது கமல் வந்துட்டார், விஜயகாந்த் வந்துட்டார், இப்போ இவர் வந்துட்டார், நாங்கள் எழவே முடியல. உன்னுடைய கொள்கை தத்துவம் எல்லாம் கரெக்டாக இருந்துச்சு, நீ நேர்மையாக இருக்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் சொல்லுவீங்கல்ல. எங்களுடைய தொண்டர்கள் வந்து பார்த்தீங்கன்னா திரையில தலைவனை தேடுற கிடையாது, போராட்ட காலத்தில் தேடுற வேண்டு அப்படி நீங்கள் இருந்தீங்க உண்மையினா உங்கள் மனசாச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஓட்டு போடுறோம், உங்களுக்கு தான் ஓட்டு போட போகிறான். அப்போ உங்களுக்கே பயமா இருக்கா? அப்புறம் என்ன நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வீரவசனம்லாம் பேசுறீங்க. நம்மகிட்ட கொள்கை தெளிவு இருக்குது, நம்ம ஒழுங்காக இருக்கோம், நம்மகிட்ட கரெக்டாக பயணிக்கணும்னா நீங்கள் யாரை பற்றி கவலைப்பட வேண்டியது இல்லையா? உங்களுக்குன்னு வரக்கூடிய உங்களுக்கு வர போகிறான். ஆனால் நீங்கள் அதை பண்ணாமல் உங்களுக்கே பயம் வந்துடுது. எங்கே நம்மகிட்ட இருக்க 4 பேர் பிச்சுட்டு போகிறான்னு விஜய் நீங்கள் விமர்சிக்கிறீங்க. இதில் முழுக்க உங்களுக்கு திமுகவை எதுக்கு அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு என்னத்துக்கு என்னன்னா இவங்க திமுகவுடைய எதிர்ப்பு ஓட்டுகளை சிதறடிக்கிறதுக்குன்னே பண்ணுறாங்களோ இந்த சீமான் கட்சி அப்படிங்கிறது நம்மளுக்கு தோணுது. ஆனால் இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா விஜய் வந்து சிதறடிக்க வந்திருக்காரு, விஜய் வந்து பிரிக்க வந்திருக்காரு அப்படின்ட்டு. ஆனால் உண்மையிலே எனக்கு நீங்கள் பண்ணுற விஷயங்கள்லாம் பார்க்கும்போது அப்படி தான் தோணுது. ஏன்னா சாட்டையை சீமான் கட்டுப்படுத்த மாட்டேங்காரு, வேணும்னு இருமூலம் கருத்துக்கு அப்படி தான் எல்லாரையும் பேச விட்டு வேடிக்கை பார்க்காரு, அவரும் முடிஞ்ச அளவுக்கு பேசுறாரு. ஆனால் பொதுவெளியில் என் தம்பி என் தம்பி என் தம்பி அப்படின்னு அது ஒரு மாதிரி அவர் ஒரு ஷார்ட்ஸ் ஆஃப் பண்ணிட்டு அப்படி கொண்டு போகிறார். ஸோ இவங்களுடைய நோக்கம் என்ன கேட்டிங்கன்னா இந்த தேர்தலில் விஜய் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லாமல் ஆக்கணும், நெகட்டிவாக கட்டமைக்கணும் அப்படிங்கிற நோக்கம் தான் இருக்கு தவிர இவங்க கட்சி ஜெயிக்கணுமோ இல்லை திமுக ஆட்சிக்கு வரக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் கிடையாது. மறுபடியும் திமுக ஆட்சிக்கு வந்தாலும் பரவாயில்ல, ஆனால் விஜய் ஜெயிக்கக்கூடாது, விஜய்க்கு எந்த ஒரு கணிசமான வாக்கும் கொள்ளக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்தில் தான் நாம் தமிழ் கட்சி செயல்படுது. என்னத்தை சொல்ல, சரி ஓகே நாம் தமிழ் கட்சி இனிமேலாவது திருந்தணும். இல்லை எங்களுடைய நோக்கம் விஜய் அழிக்கிறது மட்டும் தான் அப்படின்னா நாம் தமிழ் கட்சி அழிஞ்சு போயிடும். நீங்கள் எத்தனை தடவை நீங்கள் வந்து இன்னும் இப்படி பேசிட்டே கிடக்க வேண்டியதான், ஜெயிக்க முடியாது. சரியா? ஸோ உங்களுடைய தத்துவத்தில் கொள்கையில் உறுதியாக இருந்து அதை நோக்கி செயல்படுங்க. அடுத்தவனை என்ன பண்ணு சொல்லி காலி பண்ணு அப்படின்னு நினச்சிங்கன்னா நாம வளர முடியாது. ஸோ இது வந்து பொதுவாக உள்ள கருத்து தான், நான் சொல்ல நினச்சேன். அதுக்கப்புறமா இன்னைக்கு டிவி கட்சி சார்பாக பார்த்தீங்கன்னா வேட்பாளர்களை அறிமுகப்படுத்த போகிறார் விஜய் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் யாருக்குமே பரவிருச்சு. ஆனால் இப்போ அது ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு வருது. என்ன ரீசன் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரணம் சொல்கிறாங்க. ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் காலம் கம்மியாக தான் இருக்குது, விரைவாக செயல்படுங்க நம்ம சொல்ல முடியும். இருக்க குறுகிய காலத்தில் இன்னும் வேட்பாளரை அறிமுகப்படுத்தணும், அதுக்கப்புறம் பிரச்சாரம் போகணும். யாருக்குனே சொல்லியிருந்தாங்கல்ல ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டில், அதாவது சென்னையில் மட்டும் விஜய் அவர்கள் 28ஆம் தேதி பெரம்பலூரில் ஆரம்பித்து ஒரு 5 இடங்கள் சொல்லியிருந்தாங்க, 5 இடங்களுக்கு பிரச்சாரம் மேற்கொள்ள போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் நினச்சி பாருங்கள், இருக்கிற நாளில் ஒரு நாளைக்கு 5 தொகுதி போனால் கூட 20 நாளில் எத்தனை தொகுதி போக முடியும்? என்ன ஒரு 100 தொகுதி போக முடியுமா? ஸோ அதுக்கப்புறம் மீதி இருக்கிற இடங்கள்லாம் ஸோ அதை வந்து ஆனால் அவர் கட்சி ஆரம்பித்து வந்திருக்காரு. இப்போ நம்ம கேட்டோன்னா அவருக்கு தெரியாதாம்பாங்க. சரி என்ன தான் பண்ணுறாருன்னு பார்க்க தான் நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஏன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா தொகுதியும் விஜய் அவர்கள் போனால் மட்டும்தான் வேல்யூவாக இருக்கும். நீங்கள் கட்சி ஆரம்பிச்சுட்டு வந்துட்டீங்க, நல்லா இப்போ வந்துட்டீங்க, எல்லாம் பண்ணி கடைசி நேரத்தில் இருக்குது. அது கடைசி நேரத்தில் நீங்கள் நடந்துக்கிற விதத்தில் தான் இருக்குது. சரி பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு. நானும் உங்களை மாதிரி ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். வெயிட் அண்ட் வாட்ச். சரி இன்றைக்கி நம்ம பேசின அந்த வீடியோவில் ஏதாவது உங்களுக்கு மாற்று கருத்து இருக்குது, இது சரி தவறு எதாக இருந்தாலும் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.